மறுசுழற்சி செய்ய முடியாத ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பாலித்தீன் கவர்களை பயன்படுத்தும் வியாபாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகள் ஏன் அந்த நச்சுத்தன்மையுள்ள பாலித்தீன் கவர்களை உற்பத்தி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை? போராட்டக் களத்தில் லிங்கம். சுற்றுச்சூழல் 2023 சட்டம் அதாவது அந்த சட்டத்தோட விதிமுறை அப்படின்னா உங்களுக்கு உற்பத்தி செய்தல், இருப்பு வைத்தல், விற்பனை செய்தல் 3 பிரிவில் வருது. 3 பிரிவில் வரும்போது அதாவது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழி யார் உற்பத்தி பண்ணினாலும், யார் விற்பனை செய்தாலும், யார் இருப்பு வைத்தாலும் எல்லாமே சட்டப்படி குற்றம்தான். இந்த ஒரு முறை பயன்படுத்துதல் இல்லை மறுமுறை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லி நெகிழியில் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? ஆமாம், அதாவது உங்களுக்கு இந்த 15 மைக்ரான், 18 மைக்ரான், 20 மைக்ரான்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாச்சுன்னா, இப்போ பிரிட்டானியா பிஸ்கட்னு பார்த்தா அந்த வெளியே வர்ற கவர், அதில் உள்ள நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு கவர் வரும். நான் சொல்கிற வெளியே அவுட்டரில் இருக்கிற கவர் பார்த்தீங்கன்னா அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃப்ரீ, அப்புறம் ஒரு சில சாக்லேட் ஐட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 20, 25 மைக்ரானுக்கு மேலே இருக்காது. இது உங்களுக்கு அழிக்கப்பட முடியாதது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 50, 60 மைக்ரானுக்கு மேலே 120 மைக்ரானுக்கு மேலே உள்ள மறுசுழற்சிக்கு அது பயன்படும். அது உபயோகப்படுத்தலாம். ஆனால் இந்த 20 மைக்ரான், 15 மைக்ரான் அப்படிங்கிறது உங்களுக்கு அது எரிச்சாலும் உங்களுக்கு காற்றில் அந்த ஒரு வாயு இருக்குது, விஷவாயு, அதை கலந்து உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பூமியில் புதஞ்சாலும் அது உங்களுக்கு அழிஞ்சு போகாது. உங்களுக்கு சாக்கடையில் விழுந்தாலும், கடலில் கலந்தாலும் உயிரினங்களுக்கு ஆபத்து, கொசு தொல்லை எல்லாமே இருக்குது. அதில் இந்த மாதிரியான அழிக்கவே முடியாத இந்த மாதிரி நச்சு பொருட்கள் அடங்கிய ஒரு தயாரிப்பை எப்படி அரசு அனுமதிக்குது? அதாவது எப்படி அனுமதிக்கிறாங்கன்னா, அதுதான் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, FMCGன்னு சொல்லி, ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வேகமாக விற்பனை கூடிய பொருட்கள், அதிகமாக அழியக்கூடிய பொருட்களுக்கு அந்த மாதிரி கவர் உங்களுக்கு அரசாங்கம் அனுமதிச்சிருக்கு. எப்படி அனுமதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா, EPR அப்படின்னு சொல்லி விரிவாக்கப்பட்ட வணிகம் அப்படின்னு ஒன்று வச்சு அதில் அனுமதிச்சிருக்காங்க. அப்படி அனுமதிக்கும் பொழுது எப்படின்னா, அங்கே ஒரு நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு அந்த கார்பரேட் கம்பெனிலேருந்து பிஸ்கட்டோ சாக்லேட்டோ உங்களுக்கு அந்த மாதிரி பொருள் தயாரிக்கும் போது அது எவ்வளோ வெளியே போதோ அது மக்கள் வாங்கி விற்று அது கடைசியில் அது வேஸ்டாக போகும்போது அந்த வேஸ்டாக போகிற பொருள் அழிக்கப்படுறதுக்கு இந்த உற்பத்தி பண்ண நிறுவனம் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குது. அதில் அதை இன்னைக்கு வரைக்கும் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் கடைப்பிடிக்குதா? அது கடைப்பிடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிற புள்ளி வரங்கள் அரசாங்கத்துக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாச்சுன்னா, ஒன்று அதோடைய டார்கெட் செலவினங்களை அந்த கம்பெனி ஏற்கணும், இல்லை அதுக்குள்ளே மேன் பவர் கொடுக்கணும். இவங்க எந்த வகையில் அதை ஒழிக்கிறதுக்கு அரசுக்கு உறுதுணையாக இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லா பிரச்சனையுமே அப்படின்னா, இந்த மாடப்புறா பார்த்துருக்கீங்களா? அந்த மாடப்புறா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தவிட்டையும் தங்கத்தையும் நீங்கள் கலந்து போட்டால் கூட அது என்ன பண்ணும், தவிட்டை தின்னுட்டு தங்கத்தை ஓரம் கட்டிடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு அரசாங்கம், எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் சின்னவங்க பிரச்சனையை எடுத்து சாப்பிட்ருதாங்க, பெரியவங்க பிரச்சனையை ஓரம் கட்டிடுறாங்க. அதை மாதிரி தான் கார்பரேட்டும் சரி, உங்களுக்கு சின்ன பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனை தான். நான் பார்த்தீங்களா மாநகராட்சியில் எதுக்கு எடுத்தாலும் ரைடு, எங்களை ஒழிச்சா கேரி பேக்கை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அவங்க ஒரே ரைடு நடக்கு. நிதர்சனமான உண்மை அது கிடையாது. இந்தியாவில் உங்களுக்கு கேரி பேக்கை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்திய லெவலில் இது ஒரு விழிப்புணர்வு நடத்தினா மட்டும்தான் முடியுமே தவிர நாங்கள் மட்டும் அதை விற்காம விட்டா வராது. அதுக்காக நாங்கள் விற்க போறோம்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலை. அதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். நாங்கள் என்ன பண்ணுறோம், இது எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டம். இது எல்லாருடைய அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், வணிகர்கள் எல்லா தரப்புலையும் இதில் மும்முனைப்போடு செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பாலிதீன் இல்லாத உலகத்தை கொண்டு வர முடியுமே தவிர இது சும்மா எங்களை மாதிரி சின்ன வியாபாரிகளை நசுக்கலாம், இது சாத்தியம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். கார்பரேஷன், அதாவது மாநகராட்சி மூலியமா நிறைய தொல்லைகள், மிரட்டல்கள், அவதாரங்கள், யாருன்னே தெரியாது அவங்கெல்லாம் அவதாரம் வச்சுட்டு போறாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாளுக்கு நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க.
ஆனா இதுவரைக்கும் வந்து அரசு அதுக்கான முயற்சியோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையோ கூப்பிட்டு மாவட்ட நிர்வாகம் வந்து கேட்ட மாதிரி இல்லை. இதை வந்து எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? அதாவது உங்களுடைய வணிகர் சங்கங்கள், உங்களுடைய சிறு வியாபாரிகளுடைய பாதிப்பை வந்து நீங்க எப்படி தாங்குறீங்க? சரி, இப்போ கோவை மாநகராட்சியில் 100 வார்டு இருக்குது. 100 வார்டுக்கும் உங்களுக்கு வந்து பாலியல் ஒரு பிளாஸ்டிக் ஒழிப்பு குழு தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்குள்ள விஜிலன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வார்டுக்கும் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, சூப்பர்வைசர் இருக்காரு. இவங்கள் தான் இந்த அதிகாரம். இவங்களை தவிர வேற யாருமே ரைடு போகக்கூடாது. ஆனா நம்முடைய மாநகராட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன கடையில் ரைடு போனால் பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடலான்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்தந்த வார்டு சுகாதார இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு துப்புரவு தொழிலாளி, அப்புறம் சென்சஸ் கணக்கு எடுக்க வர்றவங்க எல்லாத்தையும் ஒரு நோட்டை போட்டு கொடுத்து, இவர் கீழே அங்கே ஆஃபீஸில் உட்கார்ந்து அந்த புக்கு ஃபுல்லாக சைன் போட்டுறாரு. போங்க இப்படி போங்க, இப்படி போங்க, எப்படினாலும் போய் ஃபைன் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்க வர்றாங்க, வந்து என்ன பண்றாங்க, ஒரு பாக்கெட் கறி பேக் எடுத்து 1000 ரூபா போடுறாங்க. அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் இருந்தா 500 ரூபா போடுறாங்க. இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ரெசிப்ட் தர்றாங்களா? போடுறாங்க சார். இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, வர்றவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருமே மாநகராட்சியுடைய ஐடி கார்டு போட்டிருக்காங்க. ஐடி கார்டு வந்து மாநகராட்சி கமிஷனர்ல இருந்து உங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளி கொண்டு அதில் வந்து சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து ஐடி கார்டு போடுவாங்க. மாநகராட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே போடுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஐடி கார்டு போட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அது அந்த ஐடி கார்டு போட்டாச்சுன்னா அவர் ஒரு அதிகாரின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ வர்றாங்கன்னா நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ரைடுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சியில இருந்து பிளாஸ்டிக் கவர் வந்து ரைடுக்கு உள்ள அங்கீகாரம் கொடுத்தா அந்த லெட்டரை கேட்குறோம். கொடுக்குறாங்களா? லெட்ரு வந்து அவங்க தலைமை கொடுத்தா தான் இவங்க கொடுப்பாங்க, அதை காமிக்கிறது இல்லை. நாங்கள் என்ன சொல்றோம், கொடுக்குறாங்களோ கொடுக்கல, அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சும்மா சாதாரணமாக ஒரு ஹேர் பேக் எடுத்தா மாநகராட்சி விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா அடிப்படை பேசிக் ஃபைன் அப்படின்னு போட்டு 100 ரூபா, இதான் பேசிக்கு. அப்புறம் அதை விட்டால் 200 ரூபா இருக்கு, 500 ரூபா இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்தோடனே சும்மா சாதாரண பெட்டி கிடையாது 500 ரூபா இப்படி ஃபைன் போடுறாங்க. அப்போ 500 ரூபா ஃபைன் போடுறது மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சீஸ் பண்ணுற கவர் 1 கிலோ 2 கிலோ எடுத்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறது, அதில் மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. எவ்வளவு கவர்னு மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. இப்போ நாங்கள் நிறைய பிரச்சனை பண்ணி நாங்கள் மீடியாக்களெல்லாம் கொடுத்து அதிகாரி இதை வந்து சீஸ் பண்ணுற அதிகாரிகள் வந்து இதை வந்து எப்படி மறு விற்பனை செய்கிறார்களா இல்லை இதை அழிக்கிறார்களா அப்படி நாங்கள் ஒரு கேள்விக்கே முன்ன வச்சோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இவங்க வாங்கி கொண்டு போய் நியாயமாக மாநகராட்சியில் ஒப்படைக்கிற மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி போட்டு எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இவங்க மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் அவங்க திருட்டுத்தனம் பண்ணுறது வந்து நல்லாவே இதில் தெரியுது. இதை நாங்கள் மாநகராட்சியில் வந்து கமிஷனருக்கு, மேயருக்கு, ஏகப்பட்ட மீடியாவில் எல்லாமே நாங்கள் பேட்டி கொடுத்து வியாபாரிகளா இல்லை வந்து அதிகாரிகளா அப்படிலாம் கேட்டதுக்கப்புறம் இப்போ ஓரளவு எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன பொருள் சீஸ் பண்ணுங்கிறது வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து அதை கொஞ்சம் மாற்றம் வந்து அதை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாத இடங்களும் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. உள்நாட்டு வியாபார ஆதிக்க சக்திகள், குறிப்பா ரிலையன்ஸ் இந்த மாதிரியான மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், இரண்டாவது வெளிநாட்டு வியாபார ஆதிக்க சக்திகள், லூலு, டிமார்ட் இந்த மாதிரியான மிகப்பெரிய உலக லெவல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வியாபார ஆதிக்க சக்திகள், இவர்கள் வந்து ஆன்லைன் வியாபாரத்துல வந்து எல்லாத்துலேயுமே இறங்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது சிறு வியாபாரிகள் எந்த அளவுக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? இப்போ கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள ஒரு 5000 கடையாவது காலியாகிருப்பாங்க, காலி பண்ணி போயிருப்பாங்க தொழில் இல்லாமல். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு ரிலையன்ஸ் எடுத்துங்க, இல்லை லூலு மார்க்கெட் எடுத்துருங்க, விலைகளும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எதுக்கு ஆன்லைன் வரும்போது அதாவது ஆன்லைன் வர்த்தகம், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு நுழைவு, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாலே உங்களுக்கு வந்து தலைவர் வெள்ளையன் சுதேசி நாயன் எதுக்கு வந்து இது வேண்டான்னு சொல்லி பலகட்ட போராட்டம் பண்ணார் அப்படிங்கன்னு அன்னைக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அதை வந்து சின்ன வியாபாரம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சொல்றோம் எப்படி இறங்கட காலி ஆகிட்டு இன்னொரு 5 வருஷத்துக்கு ஆன்லைன் இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் என்ன பண்றோம், ஒரு யூனிஃபார்ம் போட்டு அவங்க பின்னால வேலைக்கு போறோம் நாங்கள் சொல்றோம், எதுக்கு எங்களுக்கு கடன் சொல்றோம், புரியுதா உங்களுக்கு? ஆனா இதுக்கு வந்து மக்கள் ஒரு நாள் உணர்வாங்க. அதாவது இப்போ கம்மியா கிடைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கடைகளுக்காக ஏறி இறங்குறாங்களா, ஒரு நாள் அவன் வெளிநாட்டுக்காரன் அவங்க நாட்டு பொருளை வந்து இங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்திட்டு அவன் வைக்கிறதான் விலை, அவன் கொடுக்கறதான் பொருள்,
அவன் சொல்ற பொருளை தான் சாப்பிடணும். நம்ம நாட்டு உற்பத்தியும் முடங்கும், நம்ம நாட்டு வியாபாரம் முடங்கும், எல்லாம் அழிஞ்சு அன்னைக்கு சொல்லுவாங்க மக்கள் வாயில இருந்தே யார் வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைனுக்கும் அந்நிய நிறுவனங்களுக்கும் ஆதரவு கொடுத்து இதே பொதுமக்கள் நம்முடைய இந்தியாவுக்கு இன்னொரு சுதந்திர போராட்டம் தேவைன்னு சொல்லி கண்டிப்பா குரல் கொடுக்குற காலம் ரொம்ப சீக்கிரத்துல இருக்குது. உங்களுடைய சிறு வியாபாரிகள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அது உங்களுடைய பார்வைக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, காலாவதியான பொருட்களை வந்து அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதா சில செய்திகள் வந்திருக்குது. பாக்கெட்டில் அடைக்கும்போது அந்த புழுவெல்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லா கடைகளும் கிடையாது, சில கடைகள் அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா தெரியாது. இந்த மாதிரியான கடைகள் மீது உங்ககிட்ட புகார் பண்ணினால், உங்க சங்கத்தில் புகார் பண்ண நீங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? ஏன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மைதானே? யார சொல்றீங்க? பாதிக்கப்பட்டவங்க புகார் பண்ணாவா? யார சொல்றீங்க? பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி கடைகளை விற்கிறாங்கன்னு சொல்லி உங்க சங்கத்துக்கிட்ட வந்து புகார் பண்ணனால், உங்க தலைமையில புகார் பண்ணனால், அதாவது சங்கத்துல வந்து புகார் பண்ணா நாங்கள் சமரசம் செய்து திருப்பி அந்த தவறு அந்த கடைக்காரன் பண்ணக்கூடாதுங்கிறதுல தான் நாங்க இறங்க முடியும். ஆனா நீங்க அடுத்த கேள்வி என்ன வருங்கிற நான் சொல்றேன். நீங்க அடுத்தப்ப அவங்க சட்ட ரீதியா போனா என்ன நடக்குங்கிற கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க. கண்டிப்பா நாங்க வந்து எங்களை தேடி வந்தா நாங்க பொதுமக்களுக்கும் அடுத்த திருப்பி அதை கொடுக்கக்கூடாது, கடைக்காரங்களும் பாதிக்கக்கூடாதுங்கிற சமரசத்துல இருப்போம். இப்போ உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ கெட்டுப்போன பொருள், அதாவது காலாவதியான பொருளை வச்சாச்சுன்னா அது கடைக்காரங்க தெரிஞ்சு வைக்கிறதா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது தவறு. ஆனா கெட்டு போகும்னாலே ஒரு பொருளை புழு இருக்கோ இல்லை வேற எதாவது இருக்குன்னு சொல்லி ஆய்வுக்கு எடுத்து போகும்போது அங்க வந்து உங்களுக்கு வந்து ஆய்வுல வந்து அறிக்கை எப்படி வருது, உங்களுக்கு வந்து கெட்டுப்போன பொருள் வரும்பொழுது இதுல யார் பாதிக்கப்படணும்? இந்த தேதிக்குள்ள கெட்டு போனா அதுக்கு முழு பொறுப்பும் அந்த உற்பத்தி நிறுவனம் தான் ஏற்கணும். அதுதான் மனச்சாட்சிப்படி ஒரு நியாயமான உண்மை. ஆனா இந்த இடத்துல யார் பாதிக்கப்படுறான்னா உற்பத்தி பண்ண கம்பெனிக்காரங்க, அதை வாங்கி வித்த கடைக்காரங்க. நாங்க இந்த கொள்கையை மாற்றுங்கன்னு சொல்றோம். உணவு பாதுகாப்பு துறையில என்ன சொல்றோம்? ஒரு பொருள் உற்பத்தி செய்த பொருள் அந்த டைமுக்குள் காலாவதி ஆனாலோ இல்ல அது தரமில்லாத பொருளா இருந்தாலோ அதுக்கு முழு பொறுப்பு வந்து அந்த கம்பெனி தான் ஏற்கணும். நீதிமன்றத்துல போய் நுப்பாட்டுறது எங்களமா சின்ன கடைக்காரங்க நுப்பாட்டி இதனால எத்தனை பேரோ ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வாழ்வாதாரங்களை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட உணவு பாதுகாப்பு துறையினருக்கு இப்ப நாங்க அந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன். சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள சின்ன சின்ன வியாபாரிகளை போய் இந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க, உங்க கடமை உணர்ச்சியை பாராட்டுறோம். ஏன் அப்படின்னா மக்களுக்கு விஷம் இல்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நானே அந்த கடையில் வாங்கி போய் விஷத்தை திங்க விரும்ப மாட்டேன். அது தப்பே கிடையாது. தவறு பண்ணா யாராலும் தண்டிக்கப்படலாம். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுல நம்மளோட உணவு பாதுகாப்பு துறை இன்னும் ஒரு காரியம் மட்டும் பண்ணாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. எந்த மாதிரியா காரியங்கள் பண்ணாம இருக்கு சொல்றீங்க? இப்போ தமிழ்நாட்டுல வியாபாரம் பண்ணக்கூடிய கடையில சாம்பிள் எடுத்து கெட்டு போன பொருள்னு சொல்லி அவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அவன் கடையே காலி பண்ணிக்கிட்டு போற சூழ்நிலைலாம் நிறைய இருக்குது. வடநாட்டுல இருந்து வடநாட்டுக்காரங்க வந்து இங்க வந்து பானிபூரி காளான் இப்படிலாம் விற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொருளில் இருக்கிற மாதிரி ஸ்லோ பாய்சன் வேற எந்த உணவு வகையிலும் கிடையாது. கலர் பொடி எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளவு கிடையாது. அதாவது 1.5 ரூபா 2 ரூபாய்க்கு கிடைக்குது கலர் பொடி. அதே இடம் உள்ள குவாலிட்டியா உள்ளது 200 ரூபா அந்த டின்னு. அப்போ என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி உள்ள பொருளை போடுறாங்க. இதை விட கொடுமை அஜினாமோட்டு. அஜினாமோட்டு தொடர்ச்சியா சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து வயிற்ற சல்லடியா நொறிக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி இவங்க இதெல்லாம் போட்டு அந்த பூரி அதுல சும்மா பூரி இப்படி போயிட்டு வந்துருமா உங்களுக்கு? நம்மளும் சுட்டு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு பாதிக்கக்கூடிய விஷயம். இதுல ஏன் உணவு பாதுகாப்பு துறை ஒரு கட்டுப்பாட்டு வைக்கல? இவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆட்க கடை வச்சு உங்களுக்கு தொழில் பண்ணி வாடகை கொடுத்து வரி கட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரோட்ல இருந்து வியாபாரம் பண்றாங்க. எந்த வரியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுற நம்ம ஆளுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும். அந்த ரோட்ல உங்களுக்கு குப்பை பறக்குது, என்னன்னாலும் பறந்து தூசி அப்படியே வந்து அவங்க வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து மூடுது. அப்படி மாறும்போது உங்களுக்கு மாசு வந்து உங்களுக்கு உள்ள வந்து ஒரு பக்கம் அவங்க போற கெமிக்கல்ல வச்சு விஷம், இன்னொரு பக்கம் இந்த மாசு,
இதெல்லாம் உள்ள போய் எவ்வளவு பெரிய தீங்கு விளைவிச்சிட்டு இருக்கு தெரியுமா? தொடர்ச்சியா எனக்கு தெரிஞ்சு காளான் பானிபூரி சாப்பிட்ட இளைஞர்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள புற்றுநோய் வந்து நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னா, அந்த பையனுடைய இறப்புல என்னாச்சுன்னா அவங்க அப்பா அடிக்கடி அவனுக்கு காளான் பேல்பூரி இதைத்தான் வாங்கி கொடுப்பாரு, இப்படித்தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு நாங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, உங்களுடைய கடமை உணர்ச்சி பாராட்டத்தக்கது, மக்களுக்கு பாதுகாப்பு உணவு கொடுக்கணுங்கிறது நல்ல விஷயம். அதே நேரத்தில் நீங்க நடவடிக்கை வரும்போது பாரபட்சமின்றி இதை மாதிரி வடநாட்டவர் மீது நீங்க எடுங்க. ரோட்ல கடை போட விடாதங்க, தூசி போடும். அதே மாதிரி அந்த அஜினாமோட்டோ போடுறது, இதை மாதிரி விஷங்கள் போடும்போது அதெல்லாம் தயவுசெய்து போட விடாதங்க. அந்த பூரி எந்த அளவுக்கு வரமோ வந்துட்டு போட்டோம், சரியா? அதை மாதிரி என்ன சொல்றேன்னா, நியாயம் அப்படின்னு சொல்லும்போது இதை மாதிரி வடநாட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்லாம நீங்க கார்பரேட் கம்பெனிக்கு போங்க, அங்க ஏகப்பட்ட கெட்டு போன பொருள் இருக்கு. அங்க போய் வாங்கிட்டு லூலு மார்க்கெட் மத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தவங்க எல்லாம் எத்தனையோ பொருள் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் போடுறாங்க, செங்கல் வருது, என்னெல்லாமோ செருப்புலாம் வருதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு. அதனால என்ன சொல்றோம்னா, இது வழியா நாங்க அதிகாரிகளுக்கு மட்டும் கோரிக்கை வைக்கல, இந்த பாலிதின்கிற ஒரு விஷயம், இந்த ஆன்லைன் விஷயத்துல வந்து எங்களை விட ஒருபடி அதிகம் வந்து இதுக்கு வந்து பொதுமக்கள்கிட்டலாம் விழிப்புணர்வு வேணும். ஹேரிபேக் எங்களை கேட்டு எங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கணும். அவங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே நாங்க ஹேரிபேக் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு ஹேரிபேக் கொடுத்தா எங்களுக்கு 1 ரூபா நஷ்டம். எந்த கடைக்காரங்களாவது 1 ரூபா நஷ்டப்பட விரும்புவாங்களோ, 1 ரூபா சம்பாதிக்க விரும்புவாங்களா? அப்படி பார்த்தாச்சுன்னா எங்களை தூண்டுறது யாரு? அப்போ பொதுமக்கள். அவங்க வந்து நாட்டு நலன் கருதி, அவங்க குழந்தை நலன் கருதி அவங்க என்ன பண்ண வந்து துணிப்பை கொண்டு வந்து வாங்கணும். அதே மாதிரி ஆன்லைன்ல பொருள் வாங்குறாங்க. ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு மளிகை ஜாமான் மாத்திரை வாங்கும்போது இன்னைக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் இந்த சின்ன சின்ன கடைக்காரங்கள்லாம் எல்லாம் வேற தொழிலுக்கு போவாங்க, இல்லை அவங்க பின்னால வேலைக்கு போற நாள் அன்னைக்கு அவங்க தான் ராஜ்யம். அன்னைக்கு வந்து அவங்க வந்து விலையிலையும் கேட்கற ஆள் இருக்காது, தரத்திலையும் கேட்கற ஆள் இருக்காது. நம்ம இந்திய நாட்டு உற்பத்தி பொருள் அவன் எதையுமே சந்தைப்படுத்த மாட்டான். எல்லா பொருளுமே வெளிநாட்டுல இருந்து அவனுடைய உற்பத்தி பொருளை கொண்டு வந்து இங்க விற்பான். இப்ப ஏற்கனவே ஹைபிரிட் ஐட்டங்கள் தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம நாட்டுல விதை கிடைக்காது. அவன் விதை இல்லாத பொருள் கொண்டு வந்துட்டு இருக்கான். எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் நம்ம அதை சாப்பிட்டு இருக்கோம் தெரியுமா? இத பொதுமக்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய அரசுகளும் நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் வெளிநாட்டு கொள்கையில நம்ம நாட்டு மக்களுடைய எதிர்கால நலன் கருதி சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த பேட்டியில நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆன்லைன் வர்த்தகத்தால் சிறு வியாபாரிகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மிக உணர்வுபூர்வமாக நம்மிடையே வெளிப்படையாக பேசினார். அதே நேரத்தில் இந்த கொரோனா காலகட்டங்களில் மக்களின் உணவு தேவைகளை யார் பூர்த்தி செய்தது என்ற கேள்வியை இங்கு நம்முள் முன்வைத்துள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கொரோனா காலங்களில் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தங்கள் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக வியாபாரம் போனால் போகட்டும் என்று மக்களின் உணவு தேவைகளை கூட அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் அனைத்து நிறுவனங்களையும் மூடியுள்ளனர். ஆனால் சிறு வியாபாரிகள் தங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளையும் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் தாண்டி மக்களினுடைய தேவைகளுக்கான உணவுப் பொருட்களை, காய்கறிகளை, இப்படி மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு, உணவு தேவைகளுக்கு முன் வந்து தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல், கொரோனா பாதிப்பு தங்களுக்கும் தொற்று வருமோ என்ற கவலை, அச்சம் எதுவும் இல்லாமல் மக்களுடன் மக்களாக நின்று அவர்களுடைய பசியை போக்கியவர்கள். இப்படிப்பட்ட சிறு வியாபாரிகளின் வியாபார தளங்களை, வியாபாரங்களை சில அரசு அதிகாரிகள் நெகிழி பிளாஸ்டிக் கவர் வைத்துள்ளார், தரமற்ற பொருள்களை வைத்துள்ளார், சுகாதாரம் இல்லாத சூழ்நிலையில் தங்களுடைய வியாபாரங்களை வைத்துள்ளார்கள், தெருவோரத்தில் போட்டு வியாபாரம் செய்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட தொல்லைகளை கொடுத்து அவர்களை நசுக்கி அவருடைய வாழ்வாரத்தை முற்றிலுமாக அழிக்க நினைக்கும் சில அதிகாரிகள் ஏன் ரோடோரத்தில் கடைகளை வைத்துள்ள பூரி, காளான், இன்னும் சொல்ல போனா ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை சாக்கடை பக்கத்திலேயே வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் வடநாட்டில் வந்த மக்கள். அவர்கள் வியாபாரிகள், அவர்களும் சிறு வியாபாரிகள்.
அந்த கேட்டகரிக்கு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உணவுத்தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வைத்துள்ளார் தலைவர் லிங்கம். இந்த கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் சொல்வார்களா அல்லது எப்பவும் போல் மௌனம் காப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சிறப்பு பார்வையில். வணக்கம். வணக்கம் சார்.